ஹாய் நண்பா. போஸ்ட் ஆஃபீஸ் அதாவது தபால் துறையிலிருந்து ஒரு 20,000க்கும் அதிகமான காலியிடங்கள் விட்டிருந்தாங்க ஜிடிஎஸ் கேட்டகரியில். இந்த ஜாபுக்கான ரிசல்ட் ஆல்ரெடி லிஸ்ட் நம்பர் 1 லிஸ்ட் நம்பர் 2 வெளியிட்டிருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து இப்போ ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் ஷெட்யூல் 1 ஜாபுக்கான லிஸ்ட் நம்பர் 3 இப்போ வெளியிட்டிருக்காங்க. குறிப்பாக அஸ்ஸாம், கேரளா, தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால் இந்த 4 ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் பர்டிகுலராக இப்போ லிஸ்ட் நம்பர் 3 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட்டை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்கிறேன். இந்த ரிசல்ட்டில் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்தியா போஸ்டோடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் ஹோம் பேஜ்லேயே வந்து தெளிவாக போட்டிருக்காங்க. இந்த வெப்சைட் பார்க்கக்கூடிய லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். இதில் லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி ஒரு டேப் இருக்கும். அதில் ஸ்டேட் வைஸாக ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். சப்ளிமெண்ட்ரி லிஸ்ட் நம்பர் 3ன்னு சொல்லிட்டு ஒரு டேப் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபைல் கிடச்சிரும். ரிசல்ட் லிஸ்ட் நம்பர் 3ல கிட்டத்தட்ட 657 பேர் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க. மொத்தமாக நம்ம தமிழகத்திற்கு 2009 காலியிடங்கள். ஸோ எதனால் லிஸ்ட் நம்பர் 3 வரைக்கும் வருது அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2009 காலியிடங்களுக்கான ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் லிஸ்ட் நம்பர் 1ல் வெளியிட்டிருந்தாங்க. அதில் ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் ரிஜெக்ட் ஆகிருக்கலாம், இல்லை டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் ப்ராப்பரான டாக்குமெண்ட் இல்லாமல் வெரிஃபிகேஷன் அட்டன் பண்ணாமல் இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது பேக்லாக்ல வேகன்சி கிரியேட் ஆகும். அந்த வேகன்சியை ஃபில் பண்ணுறதுக்காக லிஸ்ட் நம்பர் 2 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 1000+ கேண்டிடேட் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுலேயுமே வந்து நிறைய பேர் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் ரிஜெக்ட் ஆகிருக்காங்க. நிறைய நண்பர்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அட்டன் பண்ணலை. ஸோ அதில் கால்குலேட் பண்ண மொத்த காலியிடங்கள் 657. அந்த 657 பேருக்கான ரிசல்ட்டை தான் லிஸ்ட் நம்பர் 3 இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய பெயர் இதில் இருக்குதான்னு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு டிவிஷன் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் ஆஃபீஸ் நேம், அதுக்கப்புறம் போஸ்ட் ஐடி, எந்த கம்யூனிட்டியில் உங்களுக்கு இந்த ஜாப் கிடச்சிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் போஸ்ட் கம்யூனிட்டியில் இருக்கும். அண்ட் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், அப்புறம் ஃபைனலாக உங்களுடைய பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் இருக்கும். இந்த பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சர்ச் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரை டைப் பண்ணி சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த பிடிஎஃப் ஃபைலில் உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க, அதாவது செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த பிடிஎஃப் ஃபைல் இப்போ அஃபிஷியலாக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க வெப்சைட்டில். இன்னும் ஓரிரு நாட்களுக்குள்ளே ஷார்ட் லிஸ்ட் ஆன எல்லாருக்கும், லிஸ்ட் நம்பர் 3ல் ஷார்ட் லிஸ்ட் ஆன எல்லாருக்கும் அஃபிஷியலாக மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் இமெயிலில் வந்து உங்களுக்கு அஃபிஷியலாக இமெயில் மூலமாக தெரியப்படுத்துவாங்க. அதில் என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத தெளிவாக லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. செலக்ட் ஆன எல்லாரும் இமெயில் செக் பண்ணுங்கள். அதில் கொடுத்துருக்கிற டாக்குமெண்ட்ஸை ப்ராப்பராக எடுத்துகிட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸுடைய டிவிஷன் ஆஃபீஸ்க்கு போயிட்டு நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஜூன் 23ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஒருவேளை நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அட்டன் பண்ணல, அதில் ரிஜெக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய காலியிடங்கள் பேக்லாக்ல ஜென்ரேட் ஆகும். அது வந்து லிஸ்ட் நம்பர் 4ல் அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே வெளியிட்டுருவாங்க. இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து லிஸ்ட் நம்பர் 6 வரைக்கும் கடந்த முறை வந்திருக்கு. இந்த முறையும் நம்ம அதை எதிர்பார்க்கலாம். இன்னும் 3 ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த ஜாபுக்கு நல்ல ஸ்கோர் பண்ணவங்க வெயிட் பண்ணுறதா இருந்தால் வெயிட் பண்ணுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. லிஸ்ட் நம்பர் 3ல நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போகும்போது உங்ககிட்ட இருக்கிற எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு போயிருங்க. அது கூட 2 செட் ஆஃப் ஃபோட்டோ காப்பீஸ், அதாவது நீங்கள் கொண்டு போகிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே 2 செட்டு நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து அதையும் நீங்கள் கொண்டு போயிருங்க. இவ்வளோதான் இன்ஸ்ட்ரக்ஷன், சரிங்களா? இதில் ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுக்கு நார்மல் மெசேஜ் அண்ட் இமெயிலில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணி ஒரு மெயில் சென்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதை பார்த்துட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ இந்த லிஸ்ட் நம்பர் 3ல இந்த வீடியோ பார்க்குற உங்களுடைய பெயர் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லிஸ்ட் நம்பர் 4 வந்த உடனே அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே வந்துடும். அது வந்த உடனே நான் உங்களுக்கு வீடியோ மூலமாக ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்புகளுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.